மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை தாண்டி திராவிட கட்சிகளை அழிக்கிறதுக்கு ரெட்ட வேடம் போடுதுன்னு முரசொலி நாளிதழில் பண்ணிருக்காங்க. அதை எப்படி சொல்லுங்க? இல்லை, முரசொலி நாளிதழில் கடந்த 3 நாட்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளரை பற்றியும் மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு பற்றியும் வந்திருக்கிற கட்டுரை என்பது மிக வருத்தம் அளிக்கிற, கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டுரை. அதற்கு பொருத்தமான பதில் தீக்கதிர் நாளிதழில் வரும். நான் இப்போ ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு மற்ற பாயிண்ட்டை சொல்லாமல் இருந்தால் தவறாக போயிடும். ஏன்னா 3 நாள் எழுதப்பட்டிருக்கிற ஒரு விரிவான கட்டுரை. இந்த இடத்திற்கு, அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி திமுகவை எதிர்நிலையில் நிறுத்தி பார்க்கல. தேர்தலில் ஏற்பட்ட புற சூழல் காரணமாக ஒரு கவர்னர் ஆட்சி, பாஜகவின் மறைமுக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்தது. திமுகவை எதிர்நிலையில் நின்று மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்கவில்லை. ஆனால் சிபிஎம்ஐ எதிர்நிலையில் நிறுத்தி திமுக பார்க்க ஆரம்பித்து விட்டதோ என்பதைத்தான் இந்த கட்டுரையில் வெளிப்படுத்துகிறது. இதற்கு பொருத்தமான பதில் முறையாக நாளையும் நாளை மறுதினம் தீக்கதில் வரும் என்று அந்த நரேஷனை திரும்ப சொல்லிட்டு இருந்தது அலையன்ஸ் பார்ட்டிஸ் தானே. திமுக சேரப்போம், திமுக அந்த நரேஷன் சொல்லிட்டே இருக்கிறது அலையன்ஸ் பார்ட்டி தானே சொல்றீங்க, நீங்க தானே சொல்றீங்க? இல்ல, நாங்க சொல்லல. ஏற்கனவே அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அவர்கள் சொன்னதைத்தான் நாம சொன்னோம். அதிமுகவும் சொன்னார்கள், விசிகா சொன்னார்கள், எல்லாரும் தான் சொன்ன நேரேஷன் தான். அதாவது இல்ல, திமுகவை சிபிஎம் எப்படி பார்க்கிறது என்பதுதான். அதாவது வெற்றி தோல்விகள் வரலாம், அதை கடந்து திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் ஒரு சகோதர இயக்கங்கள், இந்த மண்ணின் முற்போக்கு தன்மை கொண்ட 2 முக்கியமான இயக்கங்கள். இதற்கு இடையில் இருக்கிற முரண் நட்பு முரண் தான், பகை முரண் அல்ல. ஆனால் பகை முறையை நோக்கி நகர்த்துகிற வேலையை அந்த கட்டுரை செய்கிறது. அது சரியல்ல.